வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனை. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. சோஷலிசம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கிறான், வளர்கிறான், வாழ்கிறான், முடிந்து விடுகிறான். மனித சமுதாயமோ தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கி வளர்த்து அறிவு ஊட்டி தொழில் திறம் காட்டி வாழ்விற்கு வேண்டிய பொருட்கள் வசதிகள் அனைத்தையும் அளித்து காத்து வாழ வைக்கிறது சமுதாயம். எனவே ஒவ்வொரு தனிமனிதனும் தனக்கு வாழ்வளிக்கும் சமுதாய நலனுக்கே தன் அறிவு உடல் ஆற்றல்களை பயன்படுத்தி வாழ வேண்டும். இவ்வாறு தனிமனிதன் தன் கடமையை உணர்ந்து வாழ வேண்டும் என்ற தெளிவும் பொறுப்புணர்வும் கொண்டு வாழ ஏற்றது சமுதாயம் என்பதை சொசைட்டி என்று வழங்குகிறோம். சொசைட்டியின் நலனை முன்வைத்து ஒவ்வொரு தனிமனிதனும் வாழும் நெறிதான் இசம், சோஷியலிசம். பொருட்களும் பாலுறவும் தான் மனிதனின் அடிப்படை தேவைகள். இவற்றை பிறருக்கோ தனக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் எழாத அளவோடு முறையோடு துய்க்கும் ஒழுக்கமும் பிறருக்கு ஒத்தும் உதவியும் வாழும் ஈகையும் கடமையும் இணைந்த தொகுப்பு கருத்து அறமாகும். உடல் உயிர் அறிவு மெய்ப்பொருள் என்ற 4 நிலைகளை உணர்ந்து கொள்ளும் அறிவின் முழுமைப்பேறுதான் வீடு பேறு அல்லது மெய்விளக்கமாகும். இறைநிலை விளக்கமும் இதுவே. மனிதன் இறைநிலை உணர்ந்து அறவழி கண்டு பொருட்களையும் பால் உறவையும் துய்த்து வாழ்ந்தால்தான் தனிமனித இடத்திலும் சமுதாயத்திலும் அமைதி நிலவும். இதனால் மெய்விளக்கம் பெறும் வழியை இறை வழிபாடாகவும் அறநெறியினை உயிர் வழிபாடாகவும் வைத்து வாழ்க்கை நெறியினை முன்னோர்களான பேரறிஞர்கள் வகுத்து காட்டியுள்ளனர். இத்தகைய மனித வாழ்வின் நன்னெறியே மதம் என்ற பெயரால் வழங்கப்பெறுகின்றது. அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்ற 4 தேவைகளாக மனிதனுக்கு மலர்ந்தன என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். அருட்தந்தையனுடைய ஒரு கவி, வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக வந்ததில்லை, எனினும் பிறந்துவிட்டோம் மனிதனாக. வாழ வேண்டும் உலகில் ஆயுள் உள்ள மட்டும் வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி. வாழ வென்ற உரிமை எல்லோர்க்கும் உண்டு, வாழ்வோர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும். வாழ உள்ளோர் அனைவரும் ஒன்று கூடி வகுத்திடுவோம் ஒரு திட்டம் வளமாய் வாழ என்ற கவியில் வலியுறுத்துகிறார் அருட்தந்தை அவர்கள். கவிஞர் வாலியும் ஒரு பாடலில், நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.